ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன ரிவ்யூ பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்க மெய்யழகன் அந்த படத்தை பத்தி தான் ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ டு த ரிவ்யூ. மெய்யழகன் இந்த படத்தோட கதை என்னன்னா, அரவிந்த் சாமி சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மாவை சொத்து விஷயத்தினால அவங்க சொந்தக்காரங்க ஏமாத்திடுறாங்க. அதனால வீட்டை விட்டு போயிடுறாரு, வேற ஊருக்கும் போயிடுறாரு, சென்னைக்கு போயிடுறாரு. சென்னையிலே 22 இயர்ஸ் செட்டில் ஆன மாதிரி காட்டுறாங்க. 2018 இருக்கிற மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி சீன் வருது. அந்த டைம்ல அவங்க தங்கச்சி, அதாவது சொந்தக்காரன் தங்கச்சி தான், அதாவது சித்தப்பா பொண்ணுன்ற மாதிரி வரும். அந்த தங்கச்சிக்கு கல்யாணம்ன்றதுனால ஊருக்கு வராரு, அதாவது சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் சம்பவம் நடந்தது, கார்த்தி எப்படி சந்திக்கிறாரு, கார்த்திக்கும் இவருக்கும் எப்படி பாண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த ஒன்லைனா கேட்கும்போது ஒரு சின்ன சிம்பிளான ஸ்டோரி மாதிரி தெரியும். பட் ஆனால் இது எலாபரேட்டா ஸ்கிரீன் பிளேல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். டேரக்டருக்கு இந்த விஷயத்தில் பாராட்டுகள்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு டீட்டெயிலிங்காக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் நிறையவே கன்வே ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு மசாலா டைப்பான படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். அதில் இருக்கிற மாதிரி ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஆக்ஷனு, ஃபைட்டு, டான்ஸு, பாட்டு, ரொமான்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த படத்தில் இருக்காது. இந்த படம் மட்டும் ஒரு காமாக ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரி, ஒரு ஃபீல் குட்டான லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரி போயினே இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சிட்டி கல்ச்சருக்கு பழகிட்டு வில்லேஜுக்கு வந்த ஒரு கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க. அவரும் ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் இது தனி ஒருவன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மெடிக்கல் மாஃபியா பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேருந்து இதில் மாறுபட்டு நிறைய விஷயம் மாற்றிக்கிறாரு. அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார். நிறைய படத்தில் ரோஜா, பம்பா இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது நிறைய பேர் தனி ஒரு படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இந்த கதைக்கு வருவோம். இதில் கார்த்தி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வெகுலியாக காட்டியிருப்பாங்க. இதே கேரக்டர் அவர் தோழா படத்துலையும் பார்த்துருப்பீங்க, சகுனி படத்துலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில், பிரியாணி படத்தில் கூட இதே மாதிரி கேரக்டர், அவருக்கு ஈஸியான கேரக்டர் தான் இது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் இது ரெண்டு பேருக்கான காம்பினேஷனில் அரவிந்த் சாமி தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் ரொம்ப காமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப கார்த்தி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இவரும் ஒரு பாலிஷா மாறின மாதிரி காட்டுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சரண் சக்தின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க, அதுவும் சின்ன வயசு அரவிந்த் சாமி காட்டுறாங்க. அவர் ஊரை விட்டு வெளில வர முடியாத மாதிரி, வீட்டை விட்டு வெளில வர முடியாத மாதிரி ரொம்ப அழுதுட்டு ரொம்பவே ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறையவே நடிச்சிருப்பாரு. அதாவது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அதாவது அதை பார்த்து மனசு கஷ்டப்படுற மாதிரி அப்படி நான் சொல்ல வரல, நமக்கு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவு ஒரு ரொம்பவே எலாபரேட்டா ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சின்னதா அப்பப்போ வந்தாலும் ஓரளவு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ராஜ்கிரண் பார்த்தீங்கன்னா அவரும் கார்த்திக்கும் ஒரு பாண்ட் இருக்கும். அது ஒரு மாதிரி குறும்புத்தனமான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். அதாவது மாமா மருமகன்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரவிந்த் சாமி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கார்த்தியை வந்து இரிட்டேட்டாக பார்ப்பாரு, ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குற மாதிரி பார்ப்பாரு. போக போக பார்த்தீங்கன்னா கார்த்தி மேலே வந்து அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துடும். கார்த்தியை ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியாத மாதிரி இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டுக்கு அப்புறம் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்றது மக்கள் ஆர்வமா பார்ப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல டைரக்டர் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி ரொம்ப எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மீடியமான ஒரு லைட் ஹார்ட்டடா, ஒரு சவுண்ட்லாம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும், வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்கும். அதான் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு 3 பாட்டு இருக்கு. இல்லை, கமல் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாட்டு வரும், ஊரை விட்டு போற மாதிரி, அதாவது ஃபேமிலியை விட்டு எல்லாமே போற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுல ரொம்பவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் படத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, தேவதர்ஷினி இவங்க காம்போ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. தேவதர்ஷினி கொஞ்ச நேரம் தான் வராங்க. ஸ்ரீதிவ்யா, கார்த்தி இவங்க காம்போவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இவங்களும் கொஞ்ச நேரம் தான் வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிக்கிறத படத்தில் வந்து ரொம்பவே நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப தப்புன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்ச நேரம் குடிக்கிற மாதிரி காட்டலாம், ஒரு ராத்திரி ஃபுல்லாக குடிக்கிற மாதிரியே காட்டியிருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பேசின்னு இருக்கிற அந்த மாதிரி கான்வர்சேஷனாக தான் போயினே இருக்கும். இது எந்த அளவு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. இப்போ விஜய் குடிக்கிறாரு அப்படிலாம் நீங்கள் சாக்கு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ் ஹீரோக்கு அதுக்கு வேற மாதிரி இலக்கணம், கிராமர், அதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இதில் நார்மலைஸாகவே ஒரு ஃபேமிலி படம் வந்துட்டா இதெல்லாம் ஏற்றுக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்க சாதாரணமாக மொட்டை மாடியில் கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் போயினே இருக்கு. ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க, ஒரு சைக்கிளை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, ஸ்ரீலங்கா இஷ்யூ, இப்படி நிறைய பேசினே இருக்காங்க. இது ரொம்ப நேரம் பேசினே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தொண இரிட்டேட்டிங்காக
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் படத்தில் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் மாண்டு படத்தை பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டான ஒரு எமோஷனலான ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான படத்தை பார்த்து ஃபீலிங் தரும். தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோடய பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த படத்தோட மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 7 கொடுக்கலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மார்க்கு. படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.